ஐயா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேங்க. நூர் முகமது என் பேர். நான் 1995 பொது சேவை ஆரம்பிச்சிட்டேன். 96 எம்பி எம்எல்ஏக்கு ரெண்டுக்கும் ஒரே டைமில் நடந்தது. சிபி சிங் ஆட்சியர் இருக்கிற போது அப்போ நான் வேட்புமனு தாக்கல் பண்ணேன் 2 தொகுதிக்கும், எம்எல்ஏக்கும் எம்பிக்கும். அதுலேருந்து தொடர்ந்து நான் போட்டி போட்டு வந்தேன். 97 இடைத்தேர்தலில் 6வது வார்டில் கோயம்புத்தூரில் வார்டு விட்டு வார்டு நின்று ஜெயித்தேன். அப்போ எனக்கு மக்கள் மீது நம்பிக்கை வந்தது. நான் ஜெயிப்பேன்னா இன்றைக்கி நினைக்கல இடைத்தேர்தலில். ஆனால் தொடர்ந்து போட்டி போட்டு வரும்போது பப்ளிக்கில் நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும். அப்போ போட்டி போட்டு வரும்போது தான் ஒரு நாளைக்கு இவனுக்கு ஓட்டு போடலாங்கிற எண்ணம் மக்களுக்கு வரும். அந்த நிலை வரணும். ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் மக்கள் தமிழ்நாடு பூராவுமே இப்போ 2026 நடக்குது. அந்த தேர்தலையும் அப்படி தான் பண்ணோம். எல்லாரும் நிற்பாங்க. ஆனால் அந்த வேட்பாளரையும் பார்க்கணும். அரசியல் கட்சியை பார்க்கறது மட்டும் பத்தாது. அந்த நிற்கிற வேட்பாளர் மக்களுக்கு நல்லது செய்வாராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓட்டு போடணும். எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க சார். ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி போட்டு, சுதந்திரம் வேணும்னு சொல்லி போட்டு போராடினவங்களெல்லாம் மதிக்கிறதில்ல மக்கள். இப்போ மக்கள் சுதந்திரத்தை காப்பாற்றணும். அது மக்கள் கைகளில் தான் இருக்குது. அப்போ காசுக்காக ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகம் இல்லை. அதனால தான் இது கடைசியாக இருக்கணும். இனிமேல் யாரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. காசை வாங்காமல் சுதந்திரத்தை மக்கள் தான் காப்பாற்றணுங்கிறதுனால தான் அப்படி இருக்கும். இது வரைக்கும் 45 தேர்தலில் போட்டி போட்டேன் சார். கடைசியாக வயநாடு கடந்த தேர்தலில் போட்டி போட்டேன். இப்போ 46வது முறையாக ஈரோடில். எதையும் தாங்குவேன் அன்புக்காக. நாங்கள் அந்த மாதிரி மக்களுக்காக ஒரு சேவை பண்ணணும்னு இறங்கிட்டோன்னா அப்போ அந்த காசெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. காசை செலவாகுதுன்னு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோன்னாக்கா ஜனநாயகமே இல்லையே சார். ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பேன் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.